Hi friends, இந்த வீடியோல நம்ம Soapnut enzyme எப்படி பண்ணலாம், இதோட யூசஸ்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். Soapnut enzyme அப்படிங்கிறது நம்ம பயோ என்சைமை யூஸ் பண்ணி பண்ற ஒரு சொல்யூஷன், அதாவது ஒரு டிட்டர்ஜென்ட். இது வந்து நம்ம பாத்திரம் துலக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு சோப் லிக்விட் மாதிரி. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் விங்ஸ். என் பேர் அஸ்வினி. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சோப்நட் என்சைம் செய்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சோப்நட். இதை நம்ம நல்லா இடித்து இதில் இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை எடுத்துகிட்டு இதோட ஷெல்லை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து 1 கப் அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. இது 1 கப் எடுத்துக்கிட்டதுனால அதே அளவு தான் நம்மளுக்கு தண்ணியும் தேவைப்படும், என்சைமும் தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், நல்லா மூடி டைட்டாக மூடுற மாதிரியான பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இந்த சோப் நட்டையும் இந்த தண்ணி, அதாவது 1 கப் அளவுக்கு தண்ணி, இன்னொரு 1 கப் அளவுக்கு நம்ம பயோ என்சைம்னா ஆல் பர்பஸ் லிக்விட் கிளீனர். இந்த கிளீனர் வந்து நம்ம வீட்டிலையே நம்ம சிம்பிளாக தயாரிக்கிற ஒரு மெத்தட் தாங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சோடனே அந்த வீடியோவையும் நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இந்த மாதிரி 1 கப்பு அளவுக்கு நம்ம பயோ என்சைமு, தண்ணி, அதே மாதிரி நம்ம இந்த சோப் நட்டையும் நம்ம போட்டு மூடி வச்சிடணும். இந்த மூடி வச்சதுக்கப்புறம் அதை டெய்லி ஒரு 8 நாளுக்கு நம்ம அதை கேஸ் ரிலீஸ் பண்ணணும். இந்த மூடி இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி மூடிடணும், அவ்வளோதான். இது மாதிரி ஒரு 8 நாளைக்கு நீங்கள் ஒரு சேஃபான ஒரு இடத்துல இதை வச்சுடுங்க. இதை யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு 8 டேஸ் கழித்து இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில், இப்போது வந்து இது ஆரஞ்சு கலரில், லைட் ஆரஞ்சில் இருக்குது. இதே வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஆல் பர்பஸ் சோப்நட் என்சைம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ அதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணி துவைக்கலாம், பாத்திரம் க்ளீன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு என்சைம் செஞ்சு வச்சுருக்கேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். 8 டேஸ் ஆன என்சைம் இது. இதில் எவ்வளோ நுரை இருக்குன்னு பாருங்கள். நம்ம இதை போட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட துணி வந்து ரொம்ப ரொம்ப க்ளீனாகவும் அதே மாதிரி நம்மளுக்கு கெமிக்கல் ஃப்ரீயாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 8 டேஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சோப் நட்டெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு பேட்ச் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் இதே சோப் நட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் இதை எடுத்து மறுபடியும் நெக்ஸ்ட் பேட்சுக்கு நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த சோப் நட்டு வந்து எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக ஆகிடுச்சின்னு பாருங்கள். இந்த பயோ என்சைமில் போட்ட சோப் நட் அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு பூ மாதிரி ஆகிடுச்சு. இந்த என்சைமில் போடுற எல்லாத்தையும் அது வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். டைஜஸ்ட் பண்ணுறதோடு இல்லாமல் அதோட எஃபெக்ட் வந்து பல மடங்கு அதிகமாக்கிடுது. இப்போ நான் இங்கே வாஷிங் மிஷினில் ஊற்றுறதுக்காக ஒரு 100 ml சோப்நட் என்சைம் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பயோ என்சைம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் சோப்நட் என்சைம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் நான் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்மளோட ஃபேப்ரிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்மளோட க்ளோத்ஸ் வந்து கெமிக்கல் இல்லாமல் ரொம்ப க்ளீனான ஒரு க்ளோத்ஸ் நமக்கு சோப்நட் என்சைம் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும். நான் இப்போது டப் க்ளீன் தான் பண்ணுறேன். இதிலே வந்து உங்களுக்கு எவ்வளோ இதுலேருந்து நுரை வருது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம இந்த சோப்நட் என்சைம், பயோ என்சைம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளோட என்விரான்மெண்ட் நம்ம ரொம்ப க்ளீன் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு பாடி, ஸ்கின்னுக்கு இதனால் ஒரு தொந்தரவும் இருக்காது. இதனால் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆயிரமாக நம்ம வந்து டிட்டர்ஜென்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதில் ஒரு 2% கூட உங்களுக்கு இது செய்கிறதுனால உங்களுக்கு செலவில்லை. இப்போயே பார்த்துருப்பீங்க இதில் வந்து எவ்வளோ நுரை வருது அப்படின்னு. நீங்கள் இதுவே பக்கெட்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/2 பக்கெட் தண்ணிக்கு நீங்கள் ஒரு
50 ml நீங்கள் சோப்னட் என்சைம் போட்டுட்டு நீங்கள் துணியெல்லாம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு சாதாரணமாக நீங்கள் கசக்கி போட்டாலே உங்களுக்கு வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும் உங்களோட துணிங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே சோப்னட் என்சைம், பயோ என்சைம் எல்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பை.